எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ₹100 சம்பாதிக்கிறவங்க ப்ராபப்ளி ஒரு ₹50 கூட சேவ் பண்ணலாம். அதுவே ₹1000 சம்பாதிக்கிறவங்க ப்ராபப்ளி அந்த ₹50 கூட சேமிக்காமலேயும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், நமக்கான தேவைகள பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டோ, சேவிங்ஸோ இது பண்ணுறது ஒரு பக்கம். இதையும் தாண்டி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி 1008 விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே அவங்க ஒரு பேக்கேஜ்ன்னு குடுத்து அதில இது நிறைய போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த மார்ச் மாதம் முடியிற டயத்தில நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 80C இது நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இதில உங்களுக்கு இதெல்லாம் அலவன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்படி இருக்கு, இது உங்களுக்கு அந்த டாக்ஸ் பிடிச்சிருக்கும், அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாலுமே இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஏதோ நமக்கும் இந்த காசுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸா போகுது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. சேவிங்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ, குழந்தைங்களோட எஜுகேஷனுக்குனா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயங்கள் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிறவன் தான் பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய புக்ஸில் இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால புக் ஷோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ், இது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்கனாலும் சரி, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ பல்காக காசு வரும், அந்த காசை எங்கே போடுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். இல்லை உங்களோட குழந்தைக்கு 12th இல்லை காலேஜோ அந்த மாதிரியான நேரத்தில் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்க்காகவோ, இல்லை இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு எப்படி சேவ் பண்ணுறது, இல்லை இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஸோ எப்படி எங்களுடைய ஃபினான்சஸை பிளான் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு இந்த நிறைய புக்ஸில் பதில்கள் இருக்குது. அது என்னென்ன புக்ஸ், அதில் எந்த புக் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த புக் ஷோவில் நம்ம ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் மோஸ்ட் பாப்புலர் ஒன்ஸ் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ரிச் டேட் புவர் டேட், இதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை இது வரைக்கும் படித்ததில்லை அப்படின்னா குக்கு FM போனீங்கன்னா அங்கே ஆடியோ புக்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இதில் இன்டெப்த் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கேட்கலாம். புக் சம்மரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா புக் ஷோடைய இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இந்த எல்லா புக் சம்மரிஸையும் நீங்கள் கேட்கலாம். உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டோ, இல்லை உங்களுக்கு செம்மையாக கதை கேட்க பிடிக்கும், இல்லைனா உங்களை நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், அதை பற்றி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஆடியோ புக்ஸாக கேட்கறதுக்கு குக்கு FM ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இட்ஸ் மேட் இன் இந்தியா. முக்கியமாக 24th, 25th, 26th மார்ச் மாதம் இந்த 3 நாள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக 60% ஆஃபில் நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான ஆடியோ புக்ஸை நீங்கள் கேட்கலாம். குக்கு FM இப்போதைக்கு இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தமிழில் புரியுமா, தமிழில் கேளுங்க, மராத்தியில் புரியுமா, மராத்தியில் கேளுங்க, தெலுங்கில் புரியுமா, தெலுங்கில் கேளுங்க. ஏன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான டெசிஷன் மேக்கிங் விஷயம். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதிரி எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையுமே நீங்கள் நிறைய புக் சம்மரிஸை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் ஒரு பேசிக்காக இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியான புக்ஸ் உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் புக் இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் பார்த்தா ஒரே ஒரு பையன் தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர், தன்னோட பெத்த அப்பா ஒரு புவரான ஒரு டேட், அண்ட் ஒரு ஃப்ரெண்டோட அப்பா இருக்காங்க, அவங்க ஒரு பணக்கார அப்பா. இவங்க 2 பேருமே பணத்தை பற்றி என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத இந்த புக்கில் இருக்குது. ஸோ நமக்கு சின்ன வயசுலன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கணும், அப்போ தான் காலேஜில் சீட் கிடைக்கும், அண்ட் நல்ல காலேஜில் போய் சேர்ந்தால் தான் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சா தான் நல்ல கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்கும், அண்ட் நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சா தான் நாளைக்கு நல்ல சம்பளம் இருக்கும், அண்ட் அடுத்தடுத்து நம்மளோட கெரியருக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு புவர் டேடுடைய மென்டாலிட்டி. நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் வேணும், நமக்கு மாதம் இந்த காசு வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதத்தை கடந்துடலாம் அப்படின்னு. பட் இவர் என்ன சொல்கிறாரு, ரிச் டேட் அப்படிங்கிற அவர் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒர்க் பண்ணுறதுங்கிறது உங்களோட கற்றுக்கிறதுக்கான விஷயமா இருக்கணும். வர காசை மாதம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறது ஒரு புவர் டேடுக்கான ஒரு மென்டாலிட்டி. ஆனால் நீங்கள் ஒரு ரிச் டேடாக இருக்கணும், அதாவது நீங்கள் பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்களுக்காக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும், உங்கள் பேஷனுக்காகவும், உங்களை ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கிக்கிறதுக்காகவும் தான் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதியோ இல்லை மொத்த காசோ
உங்களுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு கூடிய அந்த தகுதியை கொடுக்கறதுக்கு அது வேலை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், லயபிலிட்டிஸ்னால் என்ன, அசட்ஸ்னால் என்ன, நம்ம வாங்குற பொருள் இல்லை சேர்க்குற பொருள் நாளைக்கு அதோட காசு ஜாஸ்தி, அதோட மதிப்பு ஜாஸ்தி ஆகும். அது மூலமாக நாளைக்கு நம்ம அதை விற்றா நம்ம காசு வருங்கும் போது அசட்டுன்னு சொல்கிறாங்க. லயபிலிட்டிங்கிறது நம்ம வாங்கின பொருள் நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் கூட நாளைக்கு விற்கும் போது அதோட ப்ரைஸ், அது டெப்ரிசியேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்கள் அசெட்ஸில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு லயபிலிட்டிஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், மந்த்லி இன்கம்மை தாண்டி எப்படி உங்கள் இன்கம்மை ஸ்ட்ரெச் பண்ணுறது, அப்படி சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல. ஸ்கூலில் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் சம்பாதிச்ச காசை என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. அதுதான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக் பற்றின ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த புக்கான ரிவ்யூ கேட்டுக்கலாம். அடுத்ததா ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மூலமாக வந்து இந்த சேவிங்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈமுக்கோழிகள்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் வரும்போது அதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து நிறைய பேர் அந்த இடத்துல காசு போட்டு ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் காசு போடுறீங்களோ அதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். இன்னும் சொல்ல போனால் ப்ராபப்ளி அதில் நிறைய ப்ராஃபிட் வருமா இருக்கலாம். ஆனால் ஒரு பயத்தோட இன்செக்யூரிட்டியோடு நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச கம்பெனி, தெரிஞ்ச செக்டார், அது சம்மந்தமான விஷயங்களில் எந்த மாதிரியான க்ரோத் இருக்குது, இப்போ அவங்க எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஃபேஸ் இருக்காங்க, க்ரோயிங் பீரியடில் இருக்காங்களா, இல்லை ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இதில் இருக்காங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படிங்கிற அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று, அந்த புக்கில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சம்பாதிக்கிறதுல 1/10 கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற முதல் விஷயம். அண்ட் இதில் வந்து கதை மூலமாக வருது அப்படிங்கிறதுனால ஒரு 2 நபருடைய கம்பேரிசன் இருக்கும். ஸோ அவங்க என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் வர ரிஸ்க் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படிங்கிற இந்த புக்கில் இருக்கும். உங்களோட பர்ஸை குண்டாக்குறது அப்படிங்கிறது உங்களுடைய முதல் வேலை. அண்ட் அந்த குண்டாக்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் வேணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அவ்வளோ காசு சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரணும். ஒரு கம்பெனியில் சேர்ந்தோமா, அந்த கம்பெனியில் இவ்வளோ காசு கொடுக்குறாங்களா, அடுத்த வருஷம் நமக்கான இன்க்ரிமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அந்த கம்பெனியில் அந்த 1 இயர் ஒர்க் பண்ணி முடிக்கும்போது அந்த 1 இயர் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த கம்பெனிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஆஃபர் பண்ண முடியும், அதுக்கு தான் அந்த கம்பெனியோட இன்க்ரிமெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோனில் இருக்குது. இதுவும் அகெயின் நீங்கள் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண உடனேவே நீங்கள் படிக்கலாம், இல்லை உங்கள் கையில் காசு வருது அப்படின்னு உடனே கூட இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூவும் வந்து நம்ம புக் ஷோ சேனலில் இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அடுத்த புக் வந்து சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் இந்த எழுதியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்க, எந்த மாதிரியான மக்களோட நீங்கள் பழகுறீங்க, எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்க, அந்த வருஷம் நீங்கள் பிறந்த ஊரில் எந்த மாதிரியான கவர்மெண்ட் இருந்தாங்க, அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் ஒரு மனுஷன் காசை பற்றின முடிவை எடுப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு யூஎஸில் இருக்கிறவர் சொல்கிற அந்த ப்ராப்பரான சூப்பரான ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக யூஸ்ஃபுல்லே இல்லாமலும் இருக்கலாம். ஜப்பானில் இருக்கவங்களுடைய மனநிலை டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே ஒரு இங்கிலாண்டில் இருக்கவங்களுடைய அவங்களோட மனநிலை டுவர்ட்ஸ் அந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தன்னோட காசோட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கும். ஏன்னா ஒன்று அவங்க நிறைய ஆல்ரெடி லூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு லூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி செட்டப்பில் அவங்க இருக்கலாம். வேற இன்னொரு நபர் அதே அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்தாலுமே அந்த காசை ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கலாம். ப்ராபப்ளி அந்த காசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு செட்பேக் இருக்கலாம், இல்லை அவங்க வளர்ந்த விதத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ ஒரு காசுங்கிறது எந்த அளவுக்கு அது குட்டி போடணும், அது நமக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த காசு நான் வெளியில் கொடுத்து அது 3 மடங்காகலாம் 4 மடங்காகலாம் எனக்கு இங்கே நிம்மதி இருக்காது அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி முக்கியம் அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணியை விட அப்படின்னா நீங்கள் அந்த காசை பேங்க்கில் கூட போட்டு வைங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படிங்கிற மாதிரி மணிக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ சம்வேர் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்க அத்தனை பேரும் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 4 மந்த்ஸில் இது நடந்தது, 5 மந்த்ஸில் நடந்தது. உங்களுக்கு அந்த 4 மந்த்ஸ் அண்ட் 5 மந்த்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் அண்ட் 5 மந்த்ஸ் அதே அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்னோடய நிம்மதியை இழந்து
அந்த பணக்குட்டியை நான் எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு இந்த புக்கில் நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி ஏன் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வயதில் நம்ம வேறு வேறு டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு 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 நபர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட கமிட்மெண்ட் என்ன, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, அவங்களுக்கு ஸ்பவுஸ் இருக்கா, அவங்களோட காசு டிபெண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கா, இல்லை அவங்களோட வீடு எங்கேயாவது அடகு வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்போது அவங்கக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தாலுமே அதை வச்சு அவங்க ரிஸ்க் எடுக்க முடியுமா? வேறஸ் இன்னொருத்தங்க அதே கம்பெனியில் அதே அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அதே எக்ஸ்ட்ரா 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா அவங்கள நம்பி ஒரு ஸ்பவுஸ் இல்லை, இல்லை ஒரு குழந்தை இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லைன்னா அவங்க இதை பற்றி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருப்பாங்க? ஸோ இந்த 2 மனநிலை இருக்கவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி விஷயங்கள்லாம் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ யார் பார்க்கலாம் அப்படின்னா பேசிக்லி புதுசாக earn பண்ணுறவங்களை தாண்டி நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பீப்புள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களோட ஹேபிட்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கும் இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3 புக்ஸுமே இருக்குல்ல, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் எழுதினது. லெட்ஸ் டாக் மனி அப்படின்னு சொல்லி மோனிகா ஜலன் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் எப்படின்னா இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸ் என்ன, இந்தியாவில் நம்ம வெளிநாடுகளில் அவங்க கோல்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்ம நாட்டில் நம்ம கோல்டுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். வெளிநாடுகளில் அவங்க குழந்தைங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறதை விட நம்ம என்னோடய பேரம் பேத்திக்கு வீடு கட்டி வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எஃபர்ட் போடக்கூடிய ஃபேமிலிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இங்கே ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸும் ட்ரெண்ட்ஸும் வித்தியாசமாக இருக்கிறதுனால இப்போ அங்கே இருக்கிற அந்த நாலேஜ் எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் புக். ஸோ இந்த புக்கில் எப்படின்னா நம்ம இந்தியாவுடைய டேக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ உங்களோட எந்த மணி டேக்ஸபிளாக போகுது, ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற யோசிக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இந்தியாவில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சேவிங்ஸை பொறுத்த வரைக்குமோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமோ படிப்படியாக எதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், எது உங்களுக்கு சேஃபர் ஜோனில் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவங்க சொன்னதில் பயங்கரமாக பிடிச்ச விஷயம்னா இதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா பையிங் அன் அதர் ஹவுஸ் அது ஒரு அசெட் கிடையாது. அதாவது அது ஃபினான்ஷியலி இட்ஸ் நாட் அ குட் மூவ். அசெட்டாக இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் அ குட் மூவ். அது ஏன்? கோல்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்கான ஆப்ஷன் இருக்குது. அதோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கலாம், எஸ்பெஷலி இஃப் யூர் இன் இந்தியா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த புக் கஸ்டமைஸ் ஆகிருக்கும். ஸோ பீயிங் அன் இந்தியன் உங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புக்குக்கான ஃபுல் ரிவ்யூக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த புக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மார்ச் மாதம் டைமில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் பண்ணும்போது இதை முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பேன், இதுக்கு நான் பண்ணியிருந்திருப்பேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் முன்னாடியே கிளியர் பண்ணியிருப்பேன், லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஒன்றும் புரியல, இல்லை எல்லாம் கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் இதை என்னோடய ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை ஒரு எக்ஸ்ஆர்ஓயோ அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, சம்வேர் எனக்கு இதில் ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக் ஒரு பக்காவான புக்காக இருக்கலாம். அப்புறம் இந்த புக்கை படித்து நான் என்னோடய வாழ்க்கையில் இது பண்ணது என்னென்னா 2 பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட இருந்தது. ஸோ 3வது பேங்க் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன். அதில் எதுக்கு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் என்னோடய இன்கம் எல்லாம் வச்சுருப்பேன், ஒரு அக்கௌண்ட்டில் என்னோடய எக்ஸ்பென்ஸ் எனக்கு இந்த மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கிறது. 3வதாக ஒரு அக்கௌண்ட் வேர் ஐ சேவிங்ஸ்க்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ முதல்ல அங்கே வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஸோ என்னென்னா இப்போ 3 அக்கௌண்ட் இருக்கிறதுனால முதல்ல ஒரு சேலரி வருது, இன்கம் வருது அப்படின்னா 10% ஆஃப் இட் எடுத்தோடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிற அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்னோட பட்ஜெட்டிங் எனக்கு இந்த மாதத்துக்கு இல்லை மாதம் என்னோட எக்ஸ்பென்ஸ் 20,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 20,000 ரூபாய் தான் இருக்காங்கிறது முதல்ல கால்குலேட் பண்ணுறதுக்கே ஒரு 3-4 மாதம் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் போட்டு இதுக்குள்ளே என்னோடய எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு அக்கௌண்ட், அண்ட் இந்த இன்கம்லாம் ஃப்ளோக்கு வர்றதுக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் இது நம்ம ஒரு டேட்டா ஷீட் நம்ம வச்சுக்கல அப்படின்னா கூட இங்கே நம்ம கிளியராக பார்க்க முடியும். சம்வேர் நான் 20,000 ரூபாய் தான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் என்னுடைய பட்ஜெட்டை தாண்டி அது போகுதுங்கும் போது என்னோடய எக்ஸ்பென்ஸை நானே கட் டவுன் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐ நோ இதுதான் என்ன 30,000க்கு மேலேயா நீ செலவு பண்ணுற அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் நடக்கும். ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் தான் இந்த புக்கில் இருக்குது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற இந்த புக் லைட்டாக கொஞ்சம் டீவியேட் ஆகி வர புக்கு. ஏன்னா
இதில் வந்து காசு சம்பாதிக்கிறத பற்றியுமே இந்த புக்கில் நிறைய இருக்குது. ஓகே. திரும்ப 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 நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் வந்துட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த புக்ஸ்லேருந்து இல்லை, ஜென்ரலாக அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் திரும்ப 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 ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக ஆகிட்டே தான் இருக்கும். ரிப்பீட்டடாக ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் சம்வேர் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கை நான் பார்க்குறேன். நெப்போலியன் ஹில் எழுதியிருப்பார் இந்த புக்கை. ஸோ இந்த புக் வந்து எங்கள் அப்பா படிச்சிருக்காரு, அது எனக்கும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நான் பண்ண முதல் விஷயம், இந்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், புக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அது ஒன்று இமிடியேட்டாக பண்ணும், இல்லை அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும். இம்மிடியேட் இன்ஃப்ளூயன்ஸாக நடந்தது என்ன அப்படின்னா, த புக் ஷோ வந்து இதுக்கு முன்னாடி சுதந்திர பறவை அப்படிங்கிற பேரில் கோபி அண்ட் சுதாகர் அவங்க தான் இந்த சேனலோட ஓனராக இருந்தாங்க. சம்வேர் ஐ டுக் அ கால், இதில் ஃபுல் கான்டென்ட் நான் புக்ஸை பற்றி கொடுக்க போகிறேன் அண்டு ஒரு XRY சேனலுக்கு நான் என்னோடய ஃபுல் டைமும் கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கணும். ஸோ அதனால நான் இதை ஓன் அப் பண்ணிக்கிறேன், ஐ வில் பிகம் த ஓனர், நான் இதுலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ் ஆஃப் ஓனிங் அப் தி சேனல். அதுக்கப்புறம் இப்படி ஓன் அப் பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ காசு வரும் அவ்வளோ காசு வரும்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு மந்த் காசு வரும்போது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியான காசு. நான் இந்த சேனலுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற காசை விட அதுலேருந்து ஜென்ரேட் ஆன காசு ரொம்ப கம்மி. ஸோ அதை வச்சு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு, டு ஓன் அப் வாட் ஐ எம் டூயிங், அதுக்கு வந்து இந்த புக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஏன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாமே நம்ம பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்போது ஒரு டே டு டே ஜாப் தாண்டி நம்மளாம் ஒன்று ஓனாக பண்ணணுன்னு ஆசைப்படும்போது நமக்கு நிறையா மோட்டிவேஷன் வேணும். அண்ட் எஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி, எங்கள் வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அந்தளவுக்கு செக்யூரிட்டி, மாத சம்பளம் மட்டும் கிடையாது, மாத சம்பளம் ஃப்ரம் அரசாங்கம். ஸோ அந்தளவுக்கு செக்யூர்டு ஜாப்ஸில் இருந்து வர ஃபேமிலியில் நான் அவங்கக்கிட்ட போய் ரிஸ்க்கு பற்றி அட்வைஸ் கேட்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கே அது ரொம்ப புதுமையான விஷயமா இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த செக்யூர்ட் ஜாப்ஸில் இருந்ததுனால தான் இப்போ இன்றைக்கி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியுது. பட் நானாவது ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தாதான் திஸ் பேட்டர்ன் வில் பிரேக். சம்வேர் யூ கேன் பிகம் அ பர்சன் ஹூ ஏர்ன்ஸுங்கிறத தாண்டி ஹூ கேன் ஆல்சோ ப்ரொவைட் ஜாப்ஸுங்கிறது க்ரோ ஆகிறதுக்கு அந்த ஃபேமிலி பேட்டர்னை பிரேக் பண்ணி யாரோ ஒருத்தங்க வெளில வர வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த புக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். ஸோ இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபுல் வீடியோ ரிவ்யூவாக வந்து புக் ஷோவில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. இவ்வளோ உனக்கு வருது, இவ்வளோ போகுது, இதில் எது நம்ம வந்து ப்ராஃபிட்னு பார்க்குறது? எல்லா ப்ராஃபிட்டுமே மணி சம்மந்தமாக மட்டுமே இருக்காது. ப்ராஃபிட்டுங்கிறது வேல்யூஸ்லேயும் இருக்கும், பொருட்கள்லேயும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோடய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா நான் பண்ணுற ஒர்க் மூலமாக எனக்கு காசு ப்ராஃபிட்டை தருதா தரலையா? இவங்க ஏன்னா ஒரு பாயிண்டில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து வர்ற காசு எல்லாம் போய் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து நில்லாக கூட இருக்கலாம் மந்த் எண்ட், பட் தட் டசன்ட் மீன் உங்கள் பிஸ்னஸ் லாஸில் இருக்குன்னு. ப்ராபப்ளி அடுத்த மாதத்துக்கான விஷயங்களுக்கு நீங்கள் இப்போமே கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இன்னும் படித்து முடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த புக்கை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன். பட் இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு பட்டதுனால ஐ தாட் நான் உங்களுக்கு முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொமான்சிங் தி பேலன்ஸ் ஷீட் பை அனில் லம்பா. அனில் அம்பானியோ அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் அனில் லம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். ஸோ அதனால் இந்த புக்கு உங்களுக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நம்ம பேசின எல்லா புக் சம்மரிஸோட லிங்க்ஸும் கீழே இருக்குது. அதோடைய பாட்காஸ்ட்டாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. ப்ளஸ் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு புக்கு நான் படித்தேன் வேறு லெவல், இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்லாம் சொல்லுவாங்க, அதனால் படிக்கல, புக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரியான புக்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக முன்னாடி சொன்ன மாதிரி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நபர் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அவங்க ரொம்ப நாளாக ஒரே பேட்டர்னில் ஸ்டக்காக இருக்காங்க, அவங்களுக்கு காசு வருதுங்க, கரெக்டாக வைக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, ஆனால் இப்படியே போயிட முடியாது இல்லையா, ஃப்யூச்சருக்கு நமக்கு ஏதோ ஒன்று பண்ணும் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே மாதிரியான ஹெல்தி ஃபினான்ஸ் ஹேபிட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ வரதுக்கோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். thebookshop.in அந்த பேஜை வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லா ஃபினான்ஸ் சம்மந்தமான புக்ஸ் தவிர இன்னும் நிறைய ஜானர்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் உங்களுக்கு பிடிச்ச சேனலில் பிடிச்ச சேனலில் பிடிச்ச புக்கை வந்து பிக் பண்ணி அதோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அதை வாங்குறதுக்கான லிங்க்ஸ் கிளிக் பண்ணலாம், இல்லை பாட்காஸ்ட்டாகவும் நீங்கள் கேட்கலாம். த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாட்டிஃபைல இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது.
ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அது கூட உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. உங்கள் டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட வரிசை உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.